கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக நான் கர்த்தரை சோதரி கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்டுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தோடு நான் வாசிப்போம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 29 வசனத்தோடு வாசிப்போம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும். முதல்ல என்ன பண்ணாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. கலங்கன்னா இப்படி ஒரு தண்ணிக்குள்ள ஒரு கல்லை தூக்கி போனால் அப்படியே என்ன பண்ணும், ஒரு அலமாரி சகடம் இன்னைக்கு ஒரு அலமாரி. ஆமே சோதரன். சில தேவையில்லாத காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் அந்த கால நேரத்தை சொல்லுகிறா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவளாக இருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாருங்க சொல்லுகிறார், அந்த இருதயத்தில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். இந்த இருதயத்தில் கவலை, கண்ணீர், 2வது பார்த்தீங்கன்னா வெற்றி, தோல்வி, எல்லா காரியத்தையும் என்ன பண்ணும், அந்த இருதயம் என்ன பண்ணும். அது டக்குன்னு அந்த இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசும். உள்ளே அடிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு நாளைக்கு என்ன பண்ணும், அதை வெளியே கொட்டிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் சொல்றது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கலங்கக்கூடாது. எந்த குறைதான் என்னதான் வந்தாலும் ஆண்டவருக்கு நிச்சயமாக உங்களுக்கு சொன்ன வார்த்தையை, உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிச்சயமாக இது நிறைவேறும். அதில் என்ன பண்ணுது, அது தாமதிக்காது. நம்ம அதுக்கு முன்னாடி கலங்கக்கூடாது. சில பேர் கலங்குறமான பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம பார்த்து, இந்த காலை நேரத்தை நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க. தேவையில்லாத யோசித்து கொண்டு அதை குறித்து ஒன்றுமில்லாத காரியத்தை கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. சோத்திரம். மாத்தாலோ பல வேலைகளை செய்து என்ன பண்ணாங்க, அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தான். சோத்திரம். அவர் அந்த இருதயம் கலங்க, ஆண்டவரே எனக்கு அது செய்யணும், இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அது 2 பேர் வீட்டில் இருக்காங்க. ஆனால் ஒருத்தி வார்த்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு நபர் என்ன பண்ணுறாப்புல, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டது போல. இந்த காலை நேரத்தை உங்கள் இருதயம் கலங்காமல் தேவனுடைய பாதத்தில் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் அமர்த்தி வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த காலை நேரத்தை பார்த்து சொல்லுகிறான், நிச்சயமாகவே அவன் இருதயத்தை என்ன பண்ண மாட்டேன். எந்தெந்த காரியங்கள் கலங்க வைத்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் பயமுடுத்தி கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை திடப்படுத்துகிறவர், உங்களை போஷிக்கிறவர், உங்களை காப்பாற்றுகிறவர். இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்லுது பாருங்க, நீங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு எதை குறித்து தானே பயம். சோதரம். முதலாவது இருதய கலக்கம், 2வது பயம். தேவையில்லாத குறித்து தானே பயம். அரண்டவனுக்கு 2 பேயும்பாங்க. சோதரம். எதை கண்டாலும் அழுகை, எதை கண்டாலும் சோர்வு, எதை கண்டாலும் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதனால் சமாதானமே போயிடும். சோதரம். அதனால் நம்ம பயப்பட. ஆண்டோடைய பிள்ளைங்க இந்த வேதத்தில் போட்டிருக்கு, நீ அநேக குறித்து என்ன பண்ணு, அநேக வேதத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுது, பயப்படாத பயப்படாத பயப்படாத. வேலையை குறித்ததா, எதிர்காலத்தை குறித்தா, பிள்ளைகளை குறித்தா, ஊழியத்தை குறித்தா, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்தா, பிஸ்னஸை குறித்தா, உங்கள் தொழிலை குறித்து, எந்தெந்த காரியத்திலே நீங்கள் பயப்பட ஆலோசனாரு. நீங்கள் அதுக்கு பயப்படுத்த தேவையில்லை. எல்லாவற்றையும் என்ன பண்ண, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம் என்ன பண்ணுவாங்க, பார்த்து கொள்வாங்க. அது கீழே போட்டிருக்கு வசங்க. உபாகம் 1ஆம் அதிகாரம் 30 வசனத்தை கூட போட்டிருக்கு, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 31 சொல்லுது பாருங்க, ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறதற்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவர் நாளில் உங்களை சுமந்து கொண்டு வருகிறார். நீங்களால் நடக்க முடியாமல் கலங்கிற ஆண்டவர் சொல்கிறது, நான் உன்னை சுமக்கிற தேவன், நான் உன்னை தப்புவிக்கிற தேவன். எந்தெந்த காரியங்களை வனாந்திரத்தில் சில ஜனம் நடக்க முடியும். ஆண்டவர் என்ன பண்ணார், எத்தனை பேர் நடந்து ஆண்டவனை தாங்குகிற தேவன். பாருங்கள், உங்கள் குடும்பங்கள் தாங்குதா இல்லையா, இல்லை உங்கள் சொந்த பந்தங்கள் தாங்குதா இல்லையா. ஆண்டவர் சொல்கிற அந்த காலை நேரத்தில், நான் உனக்கு முன் சென்று என்ன பண்ணுறேன், உன்னை எல்லாத்தையும் தப்புவித்து நான் உன்னை தாங்குகிற கர்த்தர், நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எந்தெந்த குறித்து தானே கலக்கத்தோடு பயத்தோடு இருக்காதீங்க.
இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்தாது. கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்ன போல தேவனை முன்வைத்தது நாளை ஓடுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த வசனம் அழகாக போடப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்மளை இந்த நாள் வரைக்கும் நம்மளை சுமந்து வந்த கர்த்தர் இந்த புதிய நாளிலே கூட ஆண்டவர் ஆமே சோத்ராம், நீங்க சுமக்க முடியாததை அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டு உங்களுக்காக எல்லா சுமைகளாக இருந்தாலும் இயேசுனுடைய பாதத்தில் இறக்கி வைங்க. அவர் உங்களை சுமக்கு, உங்களை தப்புவித்து, உங்களை கனப்படுத்துகிற தேவன், உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நேர்ந்த நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைக்காய் சோதனம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் என்று சொன்னீங்களே, உடைய பிள்ளைகளை எந்தெந்த காரியங்கள் கலங்க வைக்கின்ற கொண்டிருக்கிறதோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. எந்தெந்த குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே அதில் ஒரு திடனை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. இந்த காரியம் நாங்கள் சுமக்க எனக்கு யாரும் இல்லை, என் சுமை யார் சுமப்பா, என்னுடைய பாரத்தை யார் ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அவருடைய சுமைகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். இவர்களை சுமந்து குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர் ஆச்சா. ஆண்டவர் அவர்களுக்கு தெரியவில்லப்பா, நீங்க அவங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் தோல்விகள் சூழ்கையிலே